அதே மாதிரி மக்களை மறுபடியும் இன்னொரு நாள் வந்துட்டு இருந்தப்போ அதே மாதிரி ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் 2ஆம் வருகை வந்து ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க, நான் வந்து உங்களோட பேசலாமா, நான் சிங்கநல்லூர் பக்கத்தில் வந்துட்டேன், வீட்டுக்கு இறங்குற இடத்துக்கு வந்துட்டேன் சிஸ்டர்னு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் மனப்பாடமாக சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி உங்கள் நம்பர் வேணால் எனக்கு கொடுங்க, நான் மடவனவங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, இந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, கடவுள் வந்தாயிடுச்சு, இனி வந்து 3ஆம் வந்து யுத்தத்தில் வந்து 3ஆம் வருகை வரப்போகுது, அவ்வளோதான், 3ஆவது அவர் வந்து தேவன் வரப்போகிறாரு, அவ்வளோதான், 2ஆம் வருகை வந்து ஆயிடுச்சு, இனி வந்து யுத்தத்தின் மூலியமாக தான் எல்லாம் நல்லது, இது எல்லாமே நடக்க போகுது, இனி யுத்தங்கள் தான், உண்மை தான். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லலை, இந்த யுத்தன்றது உண்மை இருக்குது. ஏன்னா அவர் அதான் சொல்கிறாரு, தேவன் வந்து யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க, அப்பொழுது என்னோடய வருகை சமீபமாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் வந்து இப்போ வேத புரட்டுற மக்களை தயவுசெய்து வேதத்தை புரட்டுறதும் புது வேதத்தை கொண்டு வந்துட்டு அதை சொல்கிறதும் தயவுசெய்து எல்லாத்தையும் விட்டுருங்க மக்களை. ஆண்டவர் மட்டும் நீங்கள் இருக்க பிடிச்சிக்கோங்க. அந்த மோகினி மேடம் சொல்கிற மாதிரி நம்ம மேப்பை கையில் வச்சுக்கிட்டு முட்டுச்சந்தில் போய் முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தேவன் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிற அந்த வேதத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அது மனப்பாடமும் வச்சுக்கோங்க. புதுசாக வேதங்கள் வரட்டும், புதுசாக ஜனங்க வரட்டும், புதுசாக எல்லாம் வந்துட்டாங்கன்னு கூட சொல்லட்டும் மக்களை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி வருவாருன்னு ஆரவாரங்களோடைய சத்தத்தோடையும் பிரதான தூதர்களோட சத்தத்தோடையும் ஆரவாரங்களையும் இடி முழக்கங்களோடையும் பெருவெள்ள எரிச்சலோடையும் அவர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது மக்களை. நிச்சயம் வருவார். அவர் வரும்போது எல்லா கண்களும் காணும். அவர் ரகசியமாக அவர் வரமாட்டார். வானத்திலேருந்து வருகிற தேவன் யாருக்குமே தெரியாமல் வருவார் இல்லை, ரகசியத்தை வரமாட்டார். அவர் உலகமே காணத்தக்கதாக வருவார். அவர் குத்தின கண்கள் அவர் காணும்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா, புலம்புவார்கள் கண்டுன்னு. இன்றைக்கி அநேக வந்து இது வேதங்களை சரியில்லைன்றாங்க. இன்றைக்கி எல்லாம் சாமியாருங்களை பூசாரிங்க முதலால் வேதம் உண்மைன்னு சொல்கிற ஆரம்பிச்சிட்டாங்க, கிறிஸ்து உண்மைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் வருகை அவர் வந்து இவங்களாம் அரசியலாக்கிட்டாங்க, இவங்களாம் இது பண்ணிட்டாங்கன்றாங்க. ஏன்னா அவர் நினச்சிருந்தா ராஜாவாக இருக்கலாம், அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் வந்து எதையுமே அவர் குறுக்கு வழியை போகவில்லை. நியாயத்தின்படி நடந்து நியாயத்தின்படி அவர் மறித்து நியாயத்தின்படி உயிர்த்தெழுந்தார். அவர் நிச்சயமாக அவர் ஒருத்தர் தான் உண்மைன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா உலகமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பூசாரிகள்லேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இந்துக்கள் பிராமணர்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அது ஒன்று தான் உண்மை. சரிங்களா மக்களை, அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நம்ம தேவன் நம்ம கையில் இருக்கும்போது, நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்களை குறித்து அவங்க இதை சொல்ல இது சொல்ல என்னென்னு தெரியல மக்களை. நான் போகிறப்பெல்லாம் பஸ்ஸில் யாரோ ஒருத்தர் என்னை இப்படி பிடிச்சிக்கிறாங்க மக்களை. நான் இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காகவே காதில் ஒரு சின்ன கம்மலையும் போட்டேன் மக்களை. அப்போவும் என்னை விடுறதில்ல. யாரை பார்த்தாலும் என்னை கிறிஸ்டினை கேட்டு இந்த மாதிரி என்னை இதாக வழியில் ஏதோ ஒன்று சொல்லி மன உளைச்சலாக்க. ஆனாலும் மன உளைச்சல் எனக்கு இல்லை. ஏன்னா நான் மரணத்தை குறித்து பயப்படுறதே கிடையாது. என் தெரியல வாழ்ந்து முடிஞ்சு எனக்கு போதும். இன்றைக்கி எல்லாமே நான் உலகத்தில் எல்லாம் வாழ்ந்துட்டு நீ என் தேவனாகி கர்த்தரிடத்தில் போகணுன்ற ஒரே ஒன்று இருந்தால் அவர் எப்போ வருவாருன்னு காத்திருக்கிறது மட்டும்தான். இப்போ மட்டும் நான் இந்த நொடியில் வந்தாலும் சரி, சில நேரங்களில் நெஞ்செல்லாம் வலிக்கும்போது அப்பா நான் கிளம்பிட்டேன் நாட்டுக்குது, தேவன் என்னை அழைக்க போகிற நாட்டுக்குது கூட சந்தோஷமாக இருப்பேன். நான் அதை குறித்து நான் கவலையப்பட மாட்டேன் மக்களை. ஆனாலும் அவர் வருகை எப்படி வந்தாலும் சரி, என்னை எப்படி எடுத்துக்கொண்டாலும் நான் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக நான் அவர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால் யாரை குறித்து எனக்கு மன உளைச்சல் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு என்னடா இவங்க இப்படி கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே, இப்படி எடுக்கிறாங்களேன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் போக இன்னொருத்தவங்க வர்றாங்க மக்களை. நான் வந்து எகோவா விட்னஸ்காரங்க, நாங்கள் தான் பரலோகம் போவோம், நீங்கள்லாம் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து ஏசு வந்து ஒரு தெய்வமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஒரு கோட்பாட்டில் போயிட்டுருக்காங்க மக்களை. எது உண்மை எது பொய்யன்னு நமக்கு தெரியாது. தேவன் ஒருத்தர் நானே வழியும் நானே சத்தியம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அது ஒன்று தான் உண்மை. அவருடைய வார்த்தை உண்மை, அவர் உண்மை, அவ்வளோதான். மற்ற எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் அதனால் தேவனை மட்டும் பிடிச்சிக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து நீங்கள் இடர்களில் அடையாதபடி பாதுகாப்பான்ருங்க மக்களை. இது மட்டும்தான் நான் சொல்கிற சின்ன செய்தி. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மக்களை, நமக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நன்றி மட்டும் நான் சொன்ன பத்தாது. என் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்களுக்காக நான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு மக்களும் நீ ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், அவங்க இன்னும் நல்ல பலகி பெருகணும்னு அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் மக்களை. நன்றி.